ஹலோ கோவை மக்களே வணக்கம். ஹாய், நான் உங்கள் சுபநேஷன் சுபன் பிளாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த FZS ஹைப்ரிட் மாடல் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். இந்த வண்டியோட நிறையா செட்டிங்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ பார்ப்போம். ப்ளஸ் இந்த வண்டியோட என்னென்ன டீட்டெயில்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு செக் பண்ணுவோம். வாங்க இப்போ வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். மக்களே, எப்போ டூ வீலர் ரைட் பண்ணாலும் மறக்காமல் ஹெல்மெட்ஸ் போட்டுட்டு ரைட் பண்ணுங்கள். சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஹைட், என்னோடய ஹைட்டுக்கு இந்த வண்டி எவ்வளோ அட்ஜஸ்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஹைட்டில் தான் இந்த வண்டி இருக்குது. ஸோ இந்த வண்டி ஃபஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேட்டர் செட்டப் இருக்குது ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் ஸ்விட்ச் ப்ளஸ் ஸ்கில் ஸ்விட்ச் ரெண்டுமே ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இக்னிஷனுக்கு ரெடி ஆகிடும். இது இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 சைலன்ஸ் ஸ்டார்ட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தோட ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடோட ஆன் அண்ட் ஆஃப். இதை ஆன் பண்ணோம்னா சிக்னல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நியூட்ரல் போட்டால் மட்டும்தான் இது வேலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ஆகட்டும், நீங்கள் வண்டி நிறுத்துறப்போ ஆகட்டும், நீங்கள் கிளச் ஒரு தடவை பிடிச்சி விட்டாலே வண்டி ஆஃப் ஆகிடும். ரன்னிங்லேருந்து போய் நின்னா மறுபடியும் ஒரு தடவை கிளச் பிடிச்சா ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் டிஸ்கோட பிரேக் லிவர், இவ்வளோ தான் ரைட் ஹேண்ட் சைடோட இது. இப்போ வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் போவோம். நிறைய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தோட ஃபுல் கன்சோலே இது தான். இந்த 4 பட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வந்து செலக்ட் பண்ணுறது, மெனு பண்ணுறது ரைட் சைடு இருக்கிறது. லெஃப்ட் வந்து ஹோம் அண்ட் பேக் பட்டன். இது வந்து அப் அண்ட் டவுன் நேவிகேட்டருக்காக. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் டைப் தான், ப்ரெஸ் பண்ணால் ஆஃபு. அதுக்கு கீழே ஹாரன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கருக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 4 இண்டிகேட்டர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுற இது ஸ்விட்ச்சு. அப்புறம் பாஸ். அப்புறம் ஃப்ரண்ட்டு இது வந்து கிளச். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளச்சோட அசம்பிளி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறதோடதும் ரைட் சைடு இருக்கிறதோட செட்டப். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட பேக் எண்ட் நல்லா பாட்டம் வரைக்குமே வந்து மட் ஃப்ளாப்ஸ் கவர் ஆகிருக்கு. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது பின்னாடி இருக்கவங்க எதுக்கும் இப்போ சேர் தெரிக்காத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட கம்ப்ளீட் ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம், ஒரு சுற்றி பார்க்கலாம் வண்டியை. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. வெறும் ஸ்டிக்கர்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் டோன் வர மாதிரியான ஸ்டிக்கர்ஸ். ஹேண்டில் பார் சேம் ஹேண்டில் பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ஹோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பிடிச்சி உட்கார்றவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி மவுண்டட், அதாவது பாடிக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வெறும் நம்பர் பிளேட் மட்டும்தான் வெளியே ஸ்க்ரூ டைப்பில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ரைடிங் டிஸ்டர்பன்சஸ் எதுவும் இண்டிகேட்டர்ஸ்னால இருக்காதிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷாக் அப்சர்வர்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நல்லாவே இருக்குது, ரொம்ப சூப்பராக. ரெண்டாவது ஹாரன் மவுண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஹாரன் மவுண்ட் பண்ணுற இடத்துல தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. என்ஜினோட ஹெட்டுக்கு பக்கத்தில் மேலே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் டைம். வாங்க நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். போகலாமா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 140 kgக்கு மேலே இருக்காது 2%. அதாவது நான் 80 kg இருப்பேன், ப்ளஸ் பின்னாடி இருக்க ஒரு 60+ kgs இருப்பார். ஸோ ஒரு 140 kgsக்கு மேலே போகும்போது 92 வரைக்கும் போச்சு இந்த வண்டி. ஸோ அதான் இதோட டாப் ஸ்பீட். மியூசிக்கா? என்ன அதெல்லாம்? அது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் வரும். மியூசிக் கேட்டு ஃபோன் மியூசிக் இங்கிருந்தே ப்ளே பண்ணிக்கலாம் அந்த மாதிரியா? ஆமாம், உங்களோட அடுத்த பாட்டு போகிறது அதெல்லாம் இதிலே ப்ளே பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணலாம். அதாவது வாட்ஸ்அப் மெசேஜஸ் அதெல்லாமே செக் பண்ணிக்கலாம் அந்த நோட்டிஃபிகேஷனில். அதுக்கு கீழே வந்து வெதர் கண்ட்ரோல், அது நம்ம ஃபோனில் இருக்கிற GPS மூலமாக அங்கே என்ன வெதரோ அதை நமக்கு காமிக்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதான் முக்கியமான செட்டிங்ஸ். இதில் வந்து வெதர்லாம் செட் பண்ணலான்னாங்க, பட் இப்போதைக்கு நம்ம ஃபோன் இல்லாதங்காட்டி நம்மளால் அது செட் பண்ண முடியாது. அப்புறம் டியூவல் இண்டிகேட்டர் இருக்குது, இதுலேயே டியூவல் சைடு இண்டிகேட்டர் எரியும்னாங்க, எரியுது. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யமகாவோட ஒய் கனெக்ட்டுங்கிற அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ இப்போ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதில் கீ ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாமினரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். கவலைப்படாத, போக மாட்டேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டயர் சைஸில் எந்த மாற்றமும் கிடையாது. அலாய்ஸில் மட்டும் மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி லுக் வந்து பார்க்க வண்டி ரன்னிங்கில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏபிஎஸ் செக். ஏன்னா இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் இருக்க டிஸ்க் பிரேக்கை செக் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்க் பிரேக்கோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் ஸ்கிட் ஆகுது வண்டி பயங்கரமாக. பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், ட்ரைவ் பண்ணுறவங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து சிங்கிள் மவுண்ட் தான். ஸோ சாவி போட்டு கலட்டினா நீங்கள் ஃபுல் சீட்டே கலட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால சீட்டோட எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக மறக்காமல் நோட் பண்ணுங்கள். எந்த வண்டி வாங்கினாலும் சரி கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வண்டி வாங்குங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸையும் அந்த வண்டியில் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாங்க முடியும். இல்லை அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ் தெரியாமல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ இந்த வண்டியோட டெஸ்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சிட்டோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்க்குற நேரம் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னா இந்த வண்டியோட பவர் வந்து இந்த கரண்ட் செக்மெண்ட்டில் இருக்கிற வண்டிகளை விட நல்லாவே இருக்குது. பவர் 149cc தான் இந்த வண்டி. ஆனால் என்னென்னா இதோட நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது லிக்விட் கூல் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அதில் சில விஷயங்கள் மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலர் கொடுத்துட்டாங்க. அது இன்னுமே நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது. பட் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ட்ரைவ் பண்ணுங்கள், ஏன்னா அது டிஸ்ட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது அதில். அது போக அதில் நேவிகேஷன் வந்துருச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் ஃபோன்ஸ் வச்சு நேவிகேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மொபைல் ஹோல்டர்ஸ் அவசியப்படாது இனிமேல். தென் வந்து பார்த்திங்கன்னா கில் ஸ்விட்ச் அண்ட் இக்னிஷன் ஸ்விட்ச் ரெண்டுமே ஒன்றா கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஸ்விட்சோட வேலை குறைவாங்க. அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைப்ரிட் சிஸ்டம் ஓப்பனாக கொண்டு வந்திருக்காங்க. இது ஹைப்ரிட் சிஸ்டம்னு சொல்கிறத விட இது வந்து பேட்டரியிலலாம் ஓட போகிறது கிடையாது, அதே ஃபியூவல் தான். என்ன இந்த வண்டி வந்து நீங்கள் சிக்னலில் நிறுத்துனீங்க அப்படின்னா இந்த சிக்னலில் நிறுத்தும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் கிளச் பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். தென் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இன்ஜினோட கிளச் கேசிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க, டியூவல் டோனில். தென் இந்த வண்டியோட பார்டர் லைனும் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் டோன் வந்துருச்சு. ஆனால் எப்பவும் போல் ஹேண்டில் பார்ஸ் எதுவும் சேஞ்சஸ் இல்லை, பட் பேக் கிரிப்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க, பின்னாடி உட்காரவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே மட் கார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு இவ்வளோ தான் இந்த வண்டியோட. இப்போ இந்த வண்டியோட ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். இந்த வண்டி யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் until then it's bye from Supaneshan. Bye bye.